பெரம்பலூரில் பிரபல ரவுடி ஒருவரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றுள்ளனர். போலீஸ் காவலில் இருந்த ரவுடி வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயன்ற சம்பவத்தின் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்துள்ளது. திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த இரு அரசியல் பிரமுகர்களுக்கிடையே ஏற்பட்ட முன்விரோதத்தில் பழிக்கு பழியாக 21 கொலைகள் நடந்திருப்பது உண்மையா? போலீஸ் என்கவுண்டரின் பின்னணி என்ன? மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளி. இவர் மீது 9 கொலை வழக்குகள், 8 கொலை முயற்சி வழக்குகள் என 30க்கு மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் வெள்ளைக்காளியை வழக்கு ஒன்றில் ஆஜர்படுத்துவதற்காக புதுக்கோட்டை நீதிமன்றத்திற்கு போலீசார் அழைத்துச் சென்றுள்ளனர். பின்னர் அவரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் கடந்த 24ஆம் தேதி பெரும் சம்பவம் ஒன்று நடந்தது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் திருமாந்துறை டோல்கேட் அருகே வண்டியை நிறுத்திய போலீசார் அருகே இருந்த ஹோட்டலில் உணவருந்தி இருக்கின்றனர். உணவகத்தின் வெளியே போலீசார் காவலிலும் நிறுத்தப்பட்டிருந்திருக்கின்றனர். அப்போது திடீரென 2 கார்களில் வந்த கும்பல் உணவகத்தின் மீது அடுத்தடுத்து 6 நாட்டு வெடிகுண்டுகளை வீசியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் வைத்திருந்த அறிவாளை எடுத்து வெள்ளைக்காளியை வெட்டுவதற்கு முயற்சி செய்துள்ளனர். உடனே அலர்ட்டான எஸ்ஐ ராமச்சந்திரன் மர்ம நபர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்த அவர்கள் மின்னல் வேகத்தில் அங்கிருந்து கார்களில் தப்பிச் சென்றுள்ளனர். ஆனால் வெடிகுண்டு வீசப்பட்டதில் ரவுடி வெள்ளைக்காளிக்கு பாதுகாப்பாக வந்த போலீஸ்காரர் மருதுபாண்டி பலத்த காயமடைந்தார். இந்த சம்பவத்தில் போலீசாரின் பாதுகாப்பால் வெள்ளைக்காளி உயிருடன் காப்பாற்றப்பட்டார். இந்த நிலையில் போலீசார் மீது தாக்குதல் நடத்தி தப்பிச் சென்றவர்களை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறையில் இருந்து கடலூர் மாவட்டம் ஒரத்தூர் வழியாக காரில் சீறி பாய்ந்த அந்த கும்பலை போலீசார் பின்தொடர்ந்து சென்றனர். ஒரத்தூர் சுங்கச்சாவடியில் நிற்காமல் சென்ற கார் தடுப்புகளை மோதிவிட்டு மின்னல் வேகத்தில் சென்றிருக்கிறது. இதனால் கடலூர் மாவட்டம் முழுக்க அலர்ட் விடுக்கப்பட்டு ஒட்டுமொத்த போலீசாரும் களத்தில் இறங்கி தேடுதல் வேட்டை நடத்தினர். இதில் பிரபல ரவுடி அழகராஜா, அவரது கூட்டாளிகள் நிர்மல்குமார், பாண்டி, முனீஸ்வரன், கார்த்தி, அலெக்ஸ் பாண்டியன், அரவிந்த், வினோத் என 8 பேரை போலீசார் கைது செய்தனர். பிரபல ரவுடி அழகராஜா தலைமையில் இந்த கொலை முயற்சி சம்பவம் நடந்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. வெள்ளைக்காளியை கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளையும் வனப்பகுதியில் பதுக்கி வைத்திருப்பதாக அழகராஜா தெரிவித்திருக்கிறார். அந்த ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக போலீசார் அவரை அந்த பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது திடீரென போலீஸ் வாகனத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு ஒன்றை வீசிய அழகராஜா தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் எஸ்ஐ சங்கர் என்பவரை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓட முயன்றிருக்கிறார். உடனே மங்களமேடு காவல் ஆய்வாளர் நந்தகுமார் துப்பாக்கியால் சுட்டதில் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே அழகராஜா உயிரிழந்தார். அவரது உடலை மீட்ட போலீசார் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்த எஸ்ஐ சங்கரும் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தால் பெரம்பலூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. திருச்சி மத்திய மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன், பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா ஆகியோர் சம்பவ இடத்தில் நேரில் விசாரணை நடத்தி இருக்கின்றனர். பொட்டுராஜா உடனடியாக பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணப்ப அங்கே பதுக்கி வச்சிருந்த ஆயுதத்தை உடனே எடுத்து அவரை கையில் தாக்குனதுனால அவருக்கு கையில் காயத்தோட அரசு மருத்துவமனையில் இங்கே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார். எஸ்ஐயை தாக்கின உடனே இன்ஸ்பெக்டர், மங்களமேடு இன்ஸ்பெக்டர் உடனடியாக துப்பாக்கியால் சுட்டதில் ஒரு ரவுண்டு சுட்டதில் அவருக்கு அந்த பொட்டுராஜா என்பவருக்கு தலையில் கொண்டு போட்டு காயம்பட்ட உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு அவரோட வண்டியிலே 108 வர்றதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வர அந்த இடத்துல நம்பர் இறந்து விட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த 2 தனிப்பட்ட நபர்களின் முன்பகையால் இதுவரை 21 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஒன்றியம் அரியமங்கலம் ஊராட்சியில் உள்ள கருத்தறிவான் என்ற குக்கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜபாண்டி. அதே ஊரைச் சேர்ந்தவர் VK குருசாமி.
இருவரும் நெருங்கிய உறவினர்கள். இருவரும் 40 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை மேல அனுப்பானடி பகுதியில் தனித்தனியாக குடியேறி உள்ளனர். வி.கே. குருசாமி திமுகவிலும் ராஜபாண்டி அதிமுகவிலும் இணைந்து செயல்பட்டும் வந்திருக்கின்றனர். பின்னர் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கடந்த 23 ஆண்டுகளில் 21 கொலைகள் அடுத்தடுத்து நடந்திருக்கின்றன. இருவரும் ஆளுக்கு ஒரு ரவுடி கும்பலை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு செயல்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பழிக்கு பழியாக அடுத்தடுத்து 21 கொலைகள் நடந்த நிலையில் போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். ராஜபாண்டியின் ஆதரவாளரான வெள்ளைக்காளியை கொலை செய்ய வி.கே. குருசாமியின் ஆதரவாளரான அழகுராஜா முயன்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் அழகுராஜாவை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.